ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கண்ணா பின்னான்னா இல்லாமல் நம்ம வீட்டில் பேசிக்காக இருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் வச்சு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் 3 நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1 கிலோ நண்டுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது ஆனியன் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆனதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா சேர்ந்து குக் பண்ணிவிட்டு தக்காளியும் நான் 3 சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. ஸோ அது 3 தக்காளி கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்து இந்த மசாலாவும் நண்டும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா பொறுமையாக கலந்துக்கோங்க, ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு அது ரெண்டுமே ஓட் ஆகாது. கலந்து விட்டுட்டு நான் இப்போ நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா தண்ணியை தான் நான் வைக்கிறேன். எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். மழைக்கு அதுக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 5 to 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு பெப்பர் இடித்து போடுங்க. கடையில் வாங்கின பெப்பர் போடாதீங்க, உங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. இடித்த பெப்பர் அது மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போ இல்லை, ஸோ நான் சேர்க்கலை. பெப்பரை போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 1 to 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சான்ஸே இல்லைங்க. இது நம்ம பெருசாக ஆடம்பரமாக எதுவுமே நம்ம மசாலாக்கள் எதுவுமே சேர்க்கல. பட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். டாடா.